நிதிஷ் செஞ்ச மோசமான செயல், அதிர்ச்சியில் இருக்கிற இனியா, ஈஸ்வரி எடுத்த எதிர்பாராத முடிவு, இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிதிஷ் போதைப்பொருள் யூஸ் பண்ணதை பார்த்து இனியா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்தில் கோபியினுடைய வாழ்க்கைக்காக ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே போல் பல நாட்களுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ராதிகாவுமே பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பாக்யா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் பாட்டு பாடுறவங்களுக்கு 30% தள்ளுபடி அப்படிங்கிற போஸ்டரை ஒட்டி அதை ஃபோட்டோ எடுத்து இனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாக்யாவே கால் பண்ணி விஷயத்த சொன்னதும் இனியா சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஈஸ்வரி கோபியை இப்படி விட்டுற முடியாது, அவனுக்கு எதுனா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்வரி ராதிகாவுக்கு கால் பண்ணதும் ராதிகா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, அதுக்கு நீ பெங்களூரில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இல்லை சென்னையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போது உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல சரி அப்படிங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாக்யாவும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவுன்சிலர் அங்கே வராரு. பாக்யா ஒட்டி இருக்கிற அந்த போஸ்டரை பார்த்துட்டு பாடுனா 30% தள்ளுபடியா, அப்போ நாங்கள் நல்லாவே பாட்டு பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி கை தட்டி டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து பாக்யா நல்லா இருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட விட்டு பில் கொடுக்காம போக, உங்களுக்கு ஆஃபர் போக மீதி இருக்கிற பில்லை கட்டினா தானே கஸ்டமர் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே பணத்தை கட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இனியா ரூமில் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நிதிஷ் தள்ளாடினபடியே வந்து அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து இனியா பயந்து போய் நிதிஷ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிதிஷ் எதுவுமே பேசாமல் பெட்டில் படுத்துட அங்கே வர்ற சந்திரிகா சுதாகர்கிட்ட வந்து எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. நிதிஷ் திரும்பவும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியா தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா இனியாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நிதிஷை பார்க்கறதுக்காக சுதாகர் வர, சுதாகர் கிட்ட நிதிஷ் குடிப்பாரா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க, அவனுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சமாளிச்சுக்கிட்டு நிதிஷை கூட்டிக்கிட்டு போகிறாரு. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.